الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. عباد الله، اتقوا الله تعالى عز وجل واطيعوه، فأوصيكم ونفسي أولا بتقوى الله، وإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. عباد الله، قال الله سبحانه وتعالى في كلامه العزيز فهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وقال تعالى أيضا: لم تقولون ما لا تفعلون، كبر مقتا عند الله أن تقولوا ما لا تفعلون. وقال الله تعالى أيضا: أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون. صدق الله مولانا العلي العظيم. சர்வ புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத் சலாம் என்ற காணிக்கைகள் சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், ஈருலக தலைவர், ஈருலக நாயகர் முஹம்மத் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த, அவர்களின் வாழ்க்கை முறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த அவர்களை துயர்ந்து வாழ்ந்த தாபிஊன்கள், அவர்களுக்கு பின்வந்த தபஉ தாபிஈன்கள், அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே முஃமின்களாக முஸ்லிம்களாக வாழுகின்ற எல்லோரின் மீதும் காணிக்கையாக சன்மானமாக சமர்ப்பித்ததன் பின்னால் அல்லாஹுடைய இந்த சிறப்பான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மஸ்ஜிதில் வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தை வைத்தவர்களாக அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு என்ன காணிக்கை கொடுக்க வேண்டுமோ அந்த காணிக்கையாகிய தஹிய்யத்துல் மஸ்ஜிதை தொழுதவர்களாக நாம் வீற்றிருக்கிறோம். இந்த அமர்வு நமக்கு நன்மைகளாக, ஹசனாத்துகளாக பதிவு செய்யப்பட வேண்டும். இங்கே நடக்கின்ற உரைகளும், செவிமடுக்கப்படுகின்ற உரைகளும் நமது மீசானிலே நன்மைகளாக நிறைக்கப்பட வேண்டும். நம்முடைய குத்பாக்கள் முடியும் வரையிலே நடக்கின்ற இந்த நிகழ்வுகள், தொழுகை போன்ற அம்சங்கள், இதுவெல்லாம் நன்மைகளாக நம்முடைய அமாவிலே பதிவிடப்பட வேண்டும் என்ற ஆணித்தனமான நியத்தை மனதில் கொண்டவர்களாக அல்லாஹுடைய இந்த சிறப்பான கடமையை செய்ய வேண்டும் என்ற ஆசையிலே வந்திருக்கின்ற அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறை நேசர்களே, அல்லாஹுவை நினைவு கூறி எந்நிலையிலும் அல்லாஹுவை மறக்காமல் தக்வாவோடு நானும் வாழ வேண்டும், நீங்களும் வாழ வேண்டும். இதற்கு பெயர் இறையச்சம். அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடப்பதும் விலக்கல்களை தவிர்ந்து கொள்வதும் தான் வாழ்க்கையிலே இந்த இரண்டையும் பின்பற்றினால் அவர்தான் ஒரு முத்தகி, இறையச்சம் உள்ளவர். இந்த இறையச்சத்தை நானும் நீங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று வசியத்தாக, நசீஹத்தாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த இறையச்சத்தை ஆரம்பமாக முதன்மையாக நான் பின்பற்ற வேண்டும் என்று எனக்கு நானே வசியத் செய்து கொள்கிறேன்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமது உடல் அமைப்பிலே எண்ணற்ற நிஅமத்துகளை தந்திருக்கிறான். அவைகளின் பெருமானங்களை கணக்கிட போனால் அவைகளை நாம் இந்த உலக கணக்கிலே சேர்க்க முடியாது. உலகத்தினுடைய கல்குலேஷன் அதை தாங்க மாட்டாது. உலகத்திலே நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற உடல் அமைப்பை நாம் உடலிலே உள்ள நிஅமத்துகளை நாம் மட்டுப்படுத்த போனால் அதை மட்டுப்படுத்த முடியாது. இதனால்தான் உலகத்திலே ஏதாவது நிஅமத்துகள் ஒருவருக்கு பறிக்கப்பட்டால் அவருக்கு சுவனம் கிடைக்கும் என்ற நன்மாராயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். உடலிலே உள்ள ஒரு நிஅமத் யாருக்காவது கலட்டப்பட்டு போனால் அல்லது பிறக்கும் போதே அந்த நிஅமத்தை இழந்தவராக பிறந்தால், அந்த சிரமத்தோடு கஷ்டத்தோடு நோயோடு அவர் வாழ்ந்தால் அதற்கு கூலியாக பிரதியீடாக உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் சொல்லவில்லை. அவ்வாறான இழப்புக்கு சுவர்க்கம்தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார்கள். ஒன்று இரண்டு விடயங்களை தொட்டு காட்டுகிறேன். உடல் அமைப்பில் அல்லாஹ் நமக்கு வழங்கிய நிஅமத்துகள் யாருக்கு பிறக்கும் போதே கலட்டப்பட்டு விடுமோ அவர்களில் ஒருவர்தான் பிறவி குருடர். இந்த இரண்டு கண்ணும் தெரியாத மாற்றுத்திறனாளி, அவரால் இரண்டு கண்ணும் தெரியாதவர் இரண்டு கண்ணும் தெரியக்கூடியவரை விட சில விடயங்களில் திறனாளியாக திறமை உள்ளவராக இருப்பார். இன்றைக்கு நாம் சமூகத்திலே பார்க்கிறோம், இரண்டு கண்ணும் தெரியாத பிறவி குருடர் குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிறார். இரண்டு கண்ணும் தெரியாத பிறவி குருடர் இன்றைய நவீன உலகில் இருக்கின்ற தொலை தொடர்பு சாதனங்களோடு தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கம்ப்யூட்டரோடாக எத்தனையோ விடயங்களை அவர் அழகான முறையிலே செய்து கொண்டிருக்கிறார். கண் பார்வை உள்ளவர்களும் செய்ய முடியாத, கண் பார்வை உள்ளவர்கள் இதை செய்வார்களா சாதிப்பார்களா என்று நாங்களெல்லாம் வியந்து போகின்ற சில திறமைகளை மாற்றுத்திறனாளிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது உலகம் அறிந்த உண்மை, உலகத்தில் வெளிக்கொணரப்படுகின்ற ஒரு விடயம். இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு கண்ணையும் பார்வை இழந்த ஒருவருக்கு மாற்று ஈடாக என்ன கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ஹதீதுல் குத்ஸியிலே அல்லாஹ் சொன்ன விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இதப்தலைது அப்தி பிஹபீபத்தைஹி ஃபஸபர வஹ்தஸப அவ்வல்து பிஹிமல் ஜன்னஹ். நான் என்னுடைய அடியானின் இரண்டு கண் பார்வைகளையும் கழட்டி அவனுடைய பார்வையை நான் பறித்ததன் பின்னால் ஃபஸபர, அவர் பொறுமையோடு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய கலா கதரை நொந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் தனக்கு இந்த இழப்பை ஏற்படுத்தியதை அவர் நொந்து கொள்ளவில்லை. ஃபஸபர, அல்லாஹ்வுடைய கலா கதரை அவர் ஏசவில்லை. வஹ்தஸப, நன்மையை நாடுகிறார். இந்த இரண்டு கண்ணையும் எனக்கு அல்லாஹ் தரவில்லை, அல்லாஹ் எனக்கு மறுமையில் இதற்கு ஏதாவது தருவான் என்று நன்மையை நாடுகிறார். என்றால் இந்த இரண்டு கண்ணும் தெரியாத அங்கவீனர் அல்லது மாற்றுத்திறனாளி, இவருக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அவ்வல்து பிஹிமல் ஜன்னஹ், அந்த ரெண்டு கண்ணுக்கும் பகரமாக நான் அவருக்கு சுவர்க்கத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுதான் அந்த நிஅமத்துக்கு மாற்றீடு, அல்லாஹ் வழங்குகின்ற மாற்றீடு. அந்த ரெண்டு கண்ணுக்கும் பெருமதி சுவர்க்கம்தான். இந்த உலகத்திலே அதற்கு பெருமானம் எதை நாங்கள் பெருமானப்படுத்துவது?
எதை நாங்கள் மதிப்பீடு செய்வது? இந்த உலகத்தையே உனக்கு தருகிறோம், உன்னுடைய 2 கண்களில் ஒரு கண்ணை தா என்றால் நாம் கொடுப்போமா? கோடான கோடி, பில்லியன், மில்லியன், டிரில்லியன் என்றெல்லாம் உன்னுடைய காலடியிலே கொண்டு பணங்களை குவிக்கிறேன், உன்னுடைய ஒரு கண்ணை தா என்று கேட்டால் யாராவது கொடுக்க முன்வருவோமா? அவ்வளவு பெரிய சொத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நிஅமத்தை நமக்கு தந்திருக்கிறான். இந்த நிஅமத் கலட்டப்பட்டு போனால் அதற்கு சுவனம்தான் கூலி. ஒரு பெண்மணி வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடம். அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது. இந்த வலிப்பு நோய் எனக்கு சுகமாக வேண்டும், நீங்கள் துஆ பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்ணே, தாயே, நீங்கள் இந்த வலிப்பு நோயோடு அல்லாஹ் கஷ்டத்தை சிரமத்தை தாங்கிக் கொண்டோ நீங்கள் உலகத்திலே வாழ நினைத்தால் அல்லாஹ் இதற்கு மாற்றீடாக பிரதியீடாக உங்களுக்கு சுவனத்தை தருவான். இது விருப்பமா? அல்லது என்னுடைய துஆ பிரார்த்தனையின் ஊடாக உங்களுக்கு நான் இந்த வலிப்பு நோயை அல்லாஹ்விடம் கேட்டு இல்லாமலாக்கவா? தாயாரே, பெண்மணியே, இந்த 2இல் நீங்கள் எதை தெரிவு செய்கிறீர் என்று கேட்டார்கள். அந்த பெண் சொன்னார்கள், ஈமான்தாரி அல்லவா? அந்த பெண் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த வலிப்பு நோயோடு நான் சிரமத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து இதற்கு பிரதியீடாக நான் நாளை மறுமையில் சுவனத்தை அடைய விரும்புகிறேனே தவிர இந்த நோய் என்னோடு இருக்கட்டும், பரவாயில்லை. இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனை என்னவென்றால், நான் எனக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டு கீழே விழுகின்ற சமயம் என்னுடைய ஆடைகள் அங்கும் இங்குமாக நகர்ந்து என்னுடைய மறைவிடம் தெரிகிறது. நீங்கள் எதற்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்றால், இந்த வலிப்பு நோய் ஏற்பட்டதன் பின்னால் நான் மயங்கி விழுகின்ற நேரம் என்னுடைய ஆடை அங்குமிங்கும் நகராமல் அசையாமல் இருக்க நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்னுடைய மறைவிடம் யாருக்கும் தெரியாமல் இருக்க நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரார்த்தனையை செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த பெண் இப்படியான வலிப்பு நோயால் மயங்கி விழும்போதோ இவருடைய ஆடையை நீ அங்குமிங்கும் நகர்த்தி விடாதே, மர்மஸ்தானத்தை மறைவிடத்தை வெளிப்படுத்தி விடாதே என்று துஆ கேட்டதன் பின்னால் அதற்கு பின்னாலே அந்த பெண் மயங்கி விழுந்தால் அந்த ஆடை அங்குமிங்கும் நகரவே மாட்டாதாம். அதே மாதிரி மர்மஸ்தானம் வெளியில் தெரியவும் மாட்டாதாம். உடுத்திருந்த ஆடையை விட அழகான முறையிலே அந்த ஆடை சமைக்கப்பட்டு விடுமாம், சரிகட்டப்பட்டு விடுமாம் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது. என்னதை நாங்கள் வழங்க வேண்டும் என்றால், இந்த வலிப்பு நோய்க்கு இந்த நிஅமத், இந்த ஆரோக்கியத்தை இழந்த அந்த பெண்ணுக்கு இந்த உலகத்திலே எந்த வஸ்துவையும் மாற்றீடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அதற்கு மாற்றீடாக உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும். இந்த நோயோடு நீ சிரமத்தோடு வாழ்ந்தால் உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, உலகத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற உடலோடு ஒட்டிய நிஅமத்துகள், ஆரோக்கியங்கள் எல்லாமே அது மிகப்பெரிய ஆரோக்கியம், மிகப்பெரிய நிஅமத். நாம் நினைக்கிறோம் நல்ல வசதி வாய்ப்பான தொழில், நல்ல வசதி வாய்ப்பான வீடு, நல்ல வசதி வாய்ப்பான வாகனம், இதுதான் நமக்கு அளப்பரிய நிஅமத் என்று நினைக்கிறோம். இதுவெல்லாம் பௌதீக நிஅமத்துகள், அருள் கொடைகள். நமக்கு உடலோடு அல்லாஹ் தந்திருக்கின்ற நிஅமத்துகள் அடிப்படையான நிஅமத்துகள். இதுவெல்லாம் இந்த பௌதீக வளங்கள் இந்த அடிப்படையான நிஅமத்துகளுக்கு ஒருபோதும் ஈடாக மாட்டாது. இதனை நாங்கள் அடிப்படை நிஅமத்துகளை, அருள் கொடைகளை நாம் இழந்தால் அதற்கு மாற்றீடு, மாற்று வழி சுவர்க்கமேதான் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த அமைப்பில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நாவு என்ற உடலிலே ஆகவும் மிக சிறிய உறுப்பாகிய நாவை தந்திருக்கிறான்.
இந்த நாவும் மிகப்பெரிய ஒரு அமானிதம், மிகப்பெரிய ஒரு நிஅமத். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே இந்த நாவு விடயமாக 3 திருமறை வசனங்களை தொட்டு காட்டுகிறான். முஃபஸ்ஸிருங்கள், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுகின்ற அதிகமான உலமாக்கள் இந்த 3 ஆயத்தையும் நான் பார்த்தவுடனே மக்களுக்கு நான் உபதேசமே செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன் என்று உபதேசம் செய்ய பயந்திருக்கிறார்கள். 3 திருமறை வசனம், நாவோடு நாக்கோடு தொடர்பான 3 திருமறை வசனம். இந்த திருமறை வசனத்தை பார்த்த ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த 3 திருமறை வசனத்தையும் நான் எப்போது குர்ஆனில் கண்டேனோ அப்போதே நினைத்தேன் நாம் யாருக்கும் எதையும் உபன்யாசம் செய்யக்கூடாது என்று நினைத்தேன். அந்த அளவுக்கு பாரமான பழுவான குர்ஆன் வசனம். அதில் ஒன்று, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் எதை பேசினாலும் அதை நன்மையாகவும் தீமையாகவும் பதிவு செய்ய ரகீப் அதீத் என்ற 2 மலக்குகள் நியமிக்கப்பட்டே தவிர இல்லை. இவர்கள் இருவருக்கும் தெரியாமல் நீங்கள் எதையும் பேச முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் ஒரு திருமறை வசனம், லிம தகூலூன மா லா தஃஅலூன் கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலூ மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாதவற்றை மற்றவர்களுக்கு செய்யுமாறு நாவால் வரும் பேச்சு நீங்கள் ஏன் பேச வேண்டும்? உங்களுக்கு தெரியாதா, தான் செய்யாத ஒன்றை மற்றவருக்கு வாயால் வரும் பேச்சு பேசுவது அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய விடயம் என்று தெரியாதா உங்களுக்கு? அல்லாஹ் கேட்கிறான். கபுர மக்தன், கோபத்தால் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய கோபம் உண்டாகுவது வரும் நாவால் பேசி விடுவது செயலில் கிடையாது. இது அல்லாஹ்வுக்கு வெறுப்பான விடயம். அடுத்தது, அத்தஅமுரூன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸௌன அன்ஃபுஸகும். உங்களை நீங்கள் மறந்து மற்றவர்களுக்கு நன்மையான விடயங்களை ஏவுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த 3 திருமறை வசனத்தையும் பார்த்ததன் பின்னால் அல்லாமா ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் எனக்கு மற்றவர்களுக்கு உபதேசம் செய்ய பயமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாவால் நாங்கள் நல்லதை பேச வேண்டும், நாங்களும் நல்லதை பேச வேண்டும், நல்ல விடயங்களை பேசித்தான் மற்றவர்களுக்கும் நல்வாழ்வு வழங்க வேண்டும். இந்த நாவால் எத்தனையோ விடயங்களை நாம் சாதிக்கிறோம். இந்த நாவின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் அரசபீடம் வருகிறான். இந்த நாவினால் தான் மொழிவளம், சொற்சரிவு, நல்ல அழகான முறையிலே பேசுகின்ற பேச்சுத்திறன் என்றெல்லாம் உருவாகி இதனூடாக மனிதன் மிக பெருமானமிக்க கதிரைகளை பெற்று பெரும் பெரும் பதவிகளை அடைகிறான். அவனுக்கு நாவால் கிடைத்த மொழிவளம், நாவால் கிடைத்த அந்த பாக்கியம், இந்த பாக்கியத்தினால் மனிதன் உயர் பதவிகளை அடைகிறான். அவன் சமூகத்திலே சொற்கொண்டன், நல்ல நாவன்மை உள்ளவன், சொல்வன்மை உள்ளவன் என்றெல்லாம் மக்களால் பேசப்படுகிறான் இந்த நாவு என்ற உறுப்பினூடாகத்தான். அதே போல இந்த நாவினால் ஒரு மனிதன் நல்ல செல்வாக்கை பெறுவது போல ஒரு மனிதன் தாழ்த்தப்படுகிறான். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த நாவினால் ஒருவனுக்கு உயர்வும் கிடைக்கிறது, தாழ்வும் கிடைக்கிறது. மோசமாக பேசிவிட்டால், தூசண வார்த்தை பேசிவிட்டால், அசிங்கமான வார்த்தை பேசிவிட்டால் அவனை சமூகம் ஒரு உதவாக்கரையாக, ஒரு கேவலமானவனாக, பேசத் தெரியாதவனாக, அசிங்கமான பேச்சாளன் என்ற மோசமான பெயர்களை சூட்டி அவன் சமூகத்திலே ஓரங்கட்டப்படுகிறான். ஒரு ஓரத்திற்கு மூலை முடுக்கிலே தள்ளப்படுகிறான். அவன் தாழ்வு சிக்கலை அடைந்து சமூகத்திலே, சமூக நீரோட்டத்திலே அவன் தாழ்வடைந்து விடுகிறான். இதற்கு காரணம் இந்த நாவுதான். அதே போல உயர் பதவிகளையும், உயர் அந்தஸ்துகளையும், மரியாதைகளையும்,
மதிப்புகளையும், சமூகத்தில் அவருக்கு முதலிடம், சமூகத்தில் அவருக்கு முன்னுரிமை, முதன்மை மனிதர்களில் ஒருவர் என்று போற்றப்படுகின்ற அளவுக்கு பெருமையை கொண்டு சேர்க்கின்ற உறுப்பும் இந்த நாவுதான். எனவே இந்த நாவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிகமான உபதேசங்களை சொல்லிக் கொண்டிருந்த போது சொன்னார்கள், முஆதே குஃப லிசானக ஹாதா, உங்களுக்கு நான் எத்தனையோ உபதேசங்களை நல்லுபதேசங்களை செய்துவிட்டேன், இத்தனை நல்லுபதேசங்களையும் நீங்கள் கேட்டு வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான அடிப்படையான ஒரு விடயத்தை உனக்கு சொல்ல போகிறேன். அதுதான் குஃப லிசானக ஹாதா, இந்த நாவை மட்டும் நீ கட்டுப்படுத்திக் கொள்வாயாக. இந்த நாவால் நீ உயர்வையும் அடையலாம், தாழ்வையும் அடையலாம் என்று சொன்ன நேரம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அஇன்னா லமுஆഖذூன பிமா நதகல்லமு பிஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாவால் பேசினாலும் மறுமையில் நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோமா? நாவால் தவறுதலாக மோசமாக பாவமான கருமத்தை நாங்கள் பேசினாலும் நாளை மறுமையிலே குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த விடயத்தை சொல்ல முன்னாலே அவரை உற்சாகப்படுத்தி சொன்னார்கள். உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தை தான் சகிலத்க உம்முக யா முஆத், முஆதே, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. இது சாபம் அல்ல, இது ஒருவரை உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தை. ஒரு முக்கியமான விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருக்கு சொல்ல போனால் இப்படியான வார்த்தைகளை பாவிப்பார்கள். உனக்கு தெரியாத இந்த விஷயம், இந்த சின்ன விடயமா உனக்கு தெரியாமல் இருக்கிறாய் என்று நாங்கள் கேட்பது போல அந்த காலத்திலே அரபு மரபில் பாவிக்கப்பட்ட வார்த்தை தான் தகிலத்க உம்முக யா முஆத், முஆதே, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று சொல்லிவிட்டு, உனக்கு தெரியாதா வஹல் யகுப்பு الناس في النار على مناخرهم وفي روايه على وجوههم الا حصائد السنتهم, உனக்கு தெரியாத, இன்னும் தெரியாமல் இருக்கிறாயா இந்த விடயம்? உனக்கு தெரியாதா நாளை மறுமையிலே மனிதர்கள் அதாவது நரகிலே முகங்குப்புற விழுவதெல்லாம், அவர்கள் வீழ்த்தப்படுவதெல்லாம் நாவுகள் செய்த அறுவடை தான் அதற்கு காரணம் என்று இன்னும் தெரியாமலா நீ இருக்கிறாய் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். எனவே நாவால் நல்லதை அறுவடை செய்ய வேண்டும். நாவால் நல்லதை அறுவடை செய்தால் மட்டும்தான் நாளை மறுமையிலே சுவனத்தை அடையலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த விடயத்தை தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாவின் அறுவடை மிக கொடூரமானது, நாவின் அறுவடை மிக பிரயோசனமானது. நாவுதான் அந்த அறுவடைகளை தீர்மானிக்க வேண்டும். நாவால் பேசுவதற்கு முன்னாலே நாங்கள் இந்த எதை பேச போகிறோம் என்று நம்முடைய மூளைகளுக்கு அந்த விடயத்தை கொடுத்துத்தான் பேச வேண்டும். பேசாமல் இருப்பது, பேசுவது வெள்ளி என்றால் பேசாமல் இருப்பது தங்கம் என்ற இடங்களும் இருக்கிறது. பேசுவது வெள்ளி என்றால் பேசாமல் இருப்பது தங்கம் என்ற இடங்களும் இருக்கிறது. அந்த இடங்களில் இடம், காலம், நேரம், சமூகம் என்றெல்லாம் நாங்கள் பார்த்துத்தான் நாவை அசைக்க வேண்டும். இந்த நாவை நான் அசைக்க போகிறேனே, இது எனக்கு பாவத்தை பதிவு செய்யுமா, நன்மையை பதிவு செய்யுமா என்று நாங்கள் நன்றாக சிந்தித்துத்தான் நாவை நாங்கள் அசைக்க வேண்டும். சகோதரிகளே, பேசினால் பாவமா என்று நாங்கள் நினைக்க கூடாது. இப்படித்தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்தார்கள். அதற்குத்தான் அவருக்கு உற்சாகமான வார்த்தையை கொடுத்து, உனக்கு தெரியாதா நாவினுடைய அறுவடைகள் மோசமாகினால் மோசமான இடத்துக்கு போக வேண்டி வரும் என்பது உனக்கு தெரியாதா என்று சொன்னார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, உண்மை பேச வேண்டும், உண்மை பேச வேண்டும். இன்ன சிதுக பிர்ருன்
வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னஹ், உண்மை பேசுவது அது மிக சிறந்த நற்காரியம். இந்த நற்காரியம் ஒருவரை சுவர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். வ இன்னல் கிذب ஃபுஜூருன், பொய்யுரைப்பது பாவம், பொய் சொல்வது பெரும் பாவம். இன்றைக்கு நம்மில் அதிகமானவர்களுக்கு தெரியாது, பொய் சொல்வது பாவம் என்பது தெரியாது. ஜினா விபச்சாரம் பாவம் என்பது தெரியும், களவு பாவம் என்பது தெரியும், கொலை பாவம் என்பது தெரியும், வட்டி அது மிக பெரும் பாவம் என்பது தெரியும், தில்லுமுள்ளு வியாபாரங்கள் அதுவெல்லாம் பாவம் என்பது தெரியும். ஆனா பொய் அது பாவம் என்பது தெரியாது. அதனால்தான் ஹதீஸிலே வந்திருக்கிறது வ இன்னல் கிذب ஃபுஜூருன், பொய் சொல்வதும் பாவம் தான். பொய்களுக்கு தலையானது பாவங்களுக்கு தலையானது பொய் தான். அதனால வ இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார், பாவங்கள் நரகத்தின் பக்கம் வழிகாட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது மன் யதுமன் லி மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அல்மன் லஹுல் ஜன்னah, யார் உடலின் 2 உறுப்புகளால் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் என்று எனக்கு முன்வருவார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் வாங்கி கொடுக்க நான் முன்வருவேன். யார் 2 தாடைகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நாவினாலும் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மறைவிடத்தினாலும் மர்மஸ்தானத்தினாலும் நாங்கள் பாவமே செய்ய மாட்டோம் என்று முன்வருவாரோ அல்மன் லஹுல் ஜன்னஹ், நான் அவருக்கு சுவர்க்கம் வாங்கி கொடுக்க முன்வருகிறேன். எனவே எங்களுக்கு சுவனத்தை வாங்கி தருகின்ற, சுவனத்தை பெற்று தருகின்ற மிகப்பெரிய உறுப்பாக இந்த நாவிருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள முடியும் இந்த ஹதீஸின் ஊடாக. இந்த நாவினால் ஒருவர் நாவை பேணி பாதுகாத்தால், நாவை கட்டுப்படுத்தினால், நாவடக்கம் உள்ளவராக ஒருவர் வாழ பழகினால் அவர் இந்த உலகத்திலே இதனூடாக சுவர்க்கத்தை பெற்றுக் கொண்டார் என்றுதான் அதனுடைய பொருளாகும். எனவே நாவடக்கம் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். நாவினால் தான் மனிதனங்களை, இன்னும் ஒரு மனிதனங்களை சந்தோஷப்படுகிறான், வெறுப்படைகிறான். ஒரு மனிதனின் விருப்பு வெறுப்புக்கு இந்த நாவுதான் மிக பெரும் பங்காற்றுகிறது. அதனால் நாவடக்கம் இருந்தால், நாவினால் நன்மைகளை பேசினால், நல்ல செயலின் பக்கம் எங்களுக்கு அது வழிகாட்டும். பாவத்தை பேச பேச நாவால் பேசினால் அந்த நாவால் பேசுகின்ற பாவச் செயல்கள் உள்ளத்தை ஊடறுத்து உள்ளத்தால் இறங்கி கல்வுக்குள் பதிந்து அது வெளி உறுப்புகளால் பாவமாக மாறுவதை பார்க்கிறோம். இதற்கு மாற்றமாக நாவால் நன்மையை பேசிக் கொண்டிருந்தால் இந்த நன்மை உள்ளத்தில் பதிவாகி அந்த நன்மையான விடயங்களை செய்ய வெளி உறுப்புகள் உற்சாகப்படுவதை பார்க்கிறோம். எனவே எல்லாவற்றிற்கும் எங்களை பாவத்தில் ஆழ்த்துவதற்கும், பாவத்தை விட்டு பாதுகாப்பதற்கும், எங்களை நல்ல செயலில் ஈடுபடுத்துவதற்கும் இந்த நாவு மிக பெரும் பங்காற்றுகிறது என்பதனை நாம் இந்த ஹதீஸின் ஊடாக புரிந்து கொள்ள முடியும். யாரெல்லாம் பொய் சொல்வார்களோ அவர்கள் சாட்சிகளாக, பரிந்துரைப்பவர்களாக, உண்மையில் யாருக்கும் யாரும் பரிந்துரைப்பவர்களாக வரமாட்டார்கள். 2 சபிக்கப்பட்டவர்கள், இன்னல் லஆனைனி லா யகூனு ஷுஹதாஅ வலா ஷுஃபஆஅ யௌமல் கியாமஹ், சபிக்கப்பட்ட 2 அவர்கள் நாளை மறுமையிலே மற்றவர்களுக்கு சாட்சியாளர்களாகவோ அதே மாதிரி மற்றவர்களுக்கு பரிந்துரைக்கவோ வரமாட்டார்கள். அவர்கள்தான், அவர்களில் ஒருவர் இந்த பொய் சொல்லுகின்றவர், அதாவது மற்றவர்களை சாபமிடுகின்றவர் என்று வந்திருக்கிறது. எனவே பொதுவாக சாபம் ஒருவரை நாவால் சபிப்பது இன்னல் லஆனீன், இன்னல் லஆனீன் லா யகூனு ஷுஹதாஅ வலா ஷுஃபஆஅ யௌமல் கியாமா, இந்த நாவால் மற்றவர்களை சபிப்பவர் நாளைக்கு மறுமையிலே ஷுஹதாக்களாக, சாட்சியாளர்களாக
சுஃபாக்களாக பரிந்துரைப்பவர்களாக வரமாட்டார்கள். உலகத்திலே ஒருவர் இன்னும் ஒருவரை சாபமிடுவது நாவால் அது மிக பெரும் பாவம். நாசமா போக, அழிஞ்சு போக, அப்படி போக, இப்படி போக என்று ஒருவரை பெற்றோர்கள் பிள்ளைகளையோ, பிள்ளைகள் பெற்றோரையோ, அல்லது எங்களுக்குள் நாங்களோ ஒருவரை ஒருவர் சபித்துக் கொள்ளுகின்ற விடயம் அல்லாஹுவுக்கு மிக வெறுப்பான விடயம். நாளை மறுமையிலே இந்த மற்றவர்களை சபித்தவர்கள் அதிகமாக நரகில் புக கண்டேன் என்று பெண்கள் கூடியிருந்த ஒரு வட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெண்களே, பெண்கள் கூடியிருந்த வட்டத்தை, பெண்கள் வட்டம், பெண்கள் சமூகம் கூடியிருந்த ஒரு சபையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து செல்லும் போது, பெண்களே, உங்களில் அதிகமானவர்கள் நரகில் இருக்க நான் கண்டேன். சுவனத்தை எட்டி பார்த்தேன், அங்கே ஃபுகராக்களும் ஏழைகளும் அதிகமாக இருக்க கண்டேன், மிஸ்கின்களும். நரகத்தை எட்டி பார்த்தேன், அங்கே அதிகமாக பெண்கள் இருக்க கண்டேன் என்று சொன்ன நேரம் அங்கிருந்த பெண்மணி ஒருவருக்கு ரோஷம் வந்து விட்டது. யா ரசூலல்லாஹ், பெண்களாகிய நாங்கள் அதிகமாக நரகம் போவதற்கு எங்களிடம் குடிகொண்டுள்ள பாவம் என்ன என்று ஒரு பெண் விளக்கம் தேடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களே, நீங்கள் அதிகமாக மற்றவர்களை சபிப்பதும் கணவர்களோடு நன்றியற்ற முறையில் நடந்து கொள்வதும் தான் நீங்கள் அதிகமாக நரகத்தில் போவதற்கான காரணம். எனவே ஏழைகளும் வறியவர்களும் மிஸ்கின்களும் அதிகமாக சுவனத்திற்கு போவதற்கான காரணம் அவர்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு செழிப்பான வாழ்வு கிடைக்கவில்லை. மௌத்தாகும் வரைக்கும் வறுமை கோட்டிலே ஒரு நிம்மதியாக வாழுமிடம், ஒரு நிம்மதியாக வாகனிப்பதற்கு ஒரு வாகனம், ஒரு சிறப்பான ஒரு ஆரோக்கியமான தொழில் என்றெல்லாம் கிடைக்காமல் வறுமை கோட்டிலே சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் சகிப்புத்தன்மையோடும் அவர்கள் உலகத்திலே ஏழைகளாகவே வாழ்ந்து, ஏழைகளாகவே மடிந்ததற்காக, மிஸ்கின்களாக வாழ்ந்து மிஸ்கின்களாகவே மௌத்தானதற்காக அவர்களில் அதிகமானவர்கள் சுவனத்தில் இருக்க நான் கண்டேன். பெண்களாகிய நீங்கள் அதிகமாக மற்றவர்களை சாபமிடுவது, கணவனோடு நன்றி கெட்ட முறையில் நடந்து கொள்வது, பேசுவது, கதைப்பது, இப்படியான குற்ற செயலால் நீங்கள் அதிகமாக நரகில் இருக்க கண்டேன் என்று அந்த பெண்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். பொதுவாக நாங்கள் யாரும் நம்முடைய நாவால் சாபமிட்டு விடக்கூடாது. நாங்கள் யாரை சாபமிட்டோமோ அந்த சாபம் உண்மையிலேயே அது வானத்தை நோக்கி போகும். அங்கு அந்த சாபத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வானத்தின் கதவுகள் திறந்திருக்க மாட்டாது. பூமியை நோக்கி வரும், பூமியிலும் அதற்கு இடம் இருக்க மாட்டாது. பிறகு யாருக்கு சபிக்கப்பட்டதோ அந்த சபிக்கப்பட்ட மனிதனை தேடி போகும். அதற்கு அவன் தகுதியில்லா, அந்த சாபக்கேட்டை வாங்குவதற்கு அவன் பொருத்தமில்லாதவனாக இருந்தால், சபிக்கப்பட்டவன் அந்த சாபக்கேட்டை வாங்கிக் கொள்வதற்கு அவன் பொருத்தமில்லாத நல்ல மனிதனாக இருந்தால், அப்படிப்பட்ட நல்ல மனிதனை யார் சபித்தானோ அவனையே அந்த சாபம் சாடும், அவனையே நோக்கி வரும், அவனையே அவன் சபித்துக் கொள்ள வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை வரும் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது. எனவே இந்த சாபம் விடுவது என்பதற்கு நாம் பாவிக்கின்ற உறுப்புத்தான் இந்த நாவு. இந்த நாவு எங்களுக்கு நாசக்கேட்டை தேடி தருகிறதா இல்லையா? இந்த நாவை நாங்கள் பாவமான கருமத்தில் பயன்படுத்தினால் எங்களுக்கே நாசக்கேட்டை நாங்களே நமது தலையில் நெருப்பை அள்ளி கொட்டுகின்ற மாதிரி ஒரு பிழையான முடிவுக்கு நாங்கள் வர வேண்டி வரும், நமது நாவுகள் செய்கின்ற அறுவடையின் காரணமாக. எனவே அன்புக்குரியவர்களே, நாவை கட்டுப்படுத்துகின்ற, நாவை அடக்கமாக வைத்துக் கொள்ளுகின்ற வாழ்க்கை முறையானது அது இஸ்லாம் விரும்புகின்ற வாழ்க்கை, சுவனத்தை வாங்கி தருகின்ற வாழ்க்கை முறை, நரகத்தை விட்டும் பாதுகாக்கின்ற வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறைகளை நமது வாழ்வினாளிலே கடைபிடித்தால் இந்த உலகமே நமக்கு சிறப்பாகிவிடும். அன்புக்குரியவர்களே, ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, இன்றைக்கு பொய் சொல்வது ஏன் தெரியுமா? மற்றவர்களை சிரிப்பூட்டுவதற்காக, மற்றவர்களை சிரிப்பூட்டுவதற்காக வேண்டி பொய் சொல்வது. இன்றைய நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களை
அங்கே நடக்கின்ற ராமாக்களை, அங்கே நடக்கின்ற நகைச்சுவைகளை, அங்கே நடக்கின்ற பொய்யான கதைகளை பார்த்து போனை வைத்துக் கொண்டு நாங்களே தனிமையில் இருந்து சிரித்துக் கொள்கிறோம். இன்று நிஜ வாழ்க்கையிலே சிலர்களை பார்க்கிறோம், அவர்கள் பொய் சொல்வது மற்றவர்களை சிரிப்பூட்டுவதற்காக. இப்படி யார் செய்வாரோ இவர் நரகத்தில் ஆக கீழ்த்தரமான இடத்திற்கு போக வேண்டி வரும். ஹதீஸ் ஷரீஃபிலே மிக கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கிறது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, قال رسول الله صلى الله عليه وسلم من ترك الكذب وهو باطل بني له في ربض الجنة ومن ترك المراء وهو محق بني له في وسط الجنة ومن حسن خلقه بني له في أعلاها. ஹதீஸிலே வந்திருக்கிறது, யார் ஒருவர் பொய் சொல்வதை விடுவாரோ, பொய் சொல்வதை விடுவாரோ, பகடிக்கும் பொய் சொல்வதில்லை, பகடிக்கும் வேடிக்கைக்கும் பொய் சொல்வதில்லை என்ற நிலையில் ஒருவர் வாழ நினைத்தால் இவருக்கு சுவனத்தின் ஒரு பகுதியிலே வீடு கட்டி கொடுக்கப்படும். சுவனத்தின் ஒரு பகுதியிலே. இன்னும் ஒருவர் வாத பிரதிவாதம் செய்கின்ற இருவர், அதாவது தர்க்கம் புரிகின்ற ஒருவர். இந்த தர்க்கம் புரிகின்ற ஒருவர் தன் பக்கம் நியாயம் இருந்தாலும் இந்த தர்க்கவாதம் வேண்டாம். அவருடைய பக்கம் உண்மையில் அவர் நியாயவாதி, ஆனால் அவர் ஏன் விலகிக் கொள்கிறார் தெரியுமா? இந்த தர்க்கம் வேண்டாம் என்று தன் பக்கம் நியாயம் இருந்தாலும் அப்படி விலகிக் கொண்டவருக்கு புனிய லஹு ஃபி வஸத்தில் ஜன்னஹ், சுவனத்தின் நடுப்பகுதியிலே அவருக்கு மாளிகை கட்டப்படும். வமன் ஹசுன ஹுலுகுஹு புனிய லஹு ஃபி ஆலஹா, யார் தன்னுடைய குணத்தை அழகாக்கிக் கொள்வாரோ அவருக்கு சுவனத்தின் உயர் பதவியிலே உயர்ந்த இடத்திலே மாளிகை கொடுக்கப்படும். இப்படி நமக்கெல்லாம் நாவடக்கம் பேணினால்தான், நாவால் இந்த வேடிக்கைக்கும் பகடிக்கும் நாவால் தான் பொய் சொல்ல போகிறோம். அதே மாதிரி தன் பக்கம் நியாயம் இருந்தாலும் சரி, நியாயம் இல்லாவிட்டாலும் சரி, தான் சொல்வது பிழையாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, இந்த வாதத்திலே மக்கள் முன்னிலையிலே நான் ஒரு வெற்றியாளனாக வாதம் புரிந்து தர்க்கவாதம் செய்து நான் வெற்றி பெற்றேன் என்று மக்கள் மத்தியிலே பேரை வாங்க வேண்டும் என்பதற்காக, அல்லது மற்றவர்களை தூசி பேசி நாவால் பாவம் புரிவதற்காக, இப்படியான மோசமான நடவடிக்கைகளுக்கு பாவிக்கப்படுகின்ற உறுப்பும் நாவுதான். ஈன சொல்லப்பட்ட பாவங்கள் எதுவும் நம்முடைய நாவை தவிர வேறு எந்த உறுப்பாலையும் நடக்க போறதில்லை. கையால பொய் சொல்ல போறதில்லை, காலால பொய் சொல்ல போறதில்லை. தர்க்கவாதம் செய்கிறது இந்த கையால இல்ல, நாவால தான். மற்றவனை ஏசுவது, பேசுவது, தூசிப்பது, அவனை கோள் சொல்வது, அவனை புறம் பேசுவது எல்லாமே இந்த நாவால தான். எனவே இந்த நாவை நாங்கள் கட்டுப்படுத்தினால், நாவடக்கத்தை பேணினால், அதனூடாக கிடைக்க போறது 3 கட்டமான சுவர்க்கம். ஒன்று, சுவரத்தின் ஒரு பகுதியில் பகடிக்கும் பொய் சொல்லாதவர். இன்னும் ஒருவர் அதன் தன் பக்கம் நியாயம் இருந்தும் நமக்கு தர்க்கவாதம் வேண்டாம் என்று விலகி கொண்டவர், அவருக்கு சுவனத்தின் நடுப்பகுதி. நல்லொழுக்கம், நற்பண்பு, மக்களோடு அழகிய குணத்தோடு நடந்து கொள்ளுகின்ற மனிதர், இவருக்கு சுவனத்தின் உயர்ந்த பகுதி. இப்படி சுவனத்திலே எல்லா கட்டங்களையும் வட்டங்களையும் நமக்கு வாங்கி தருகின்ற ஒரு உறுப்பாக நாவு இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, யாரொருவர் மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி பொய் சொல்லி வேடிக்கை பண்ணுவாரோ இவருக்கு வயலுன், வயல் என்றால் நரகத்தில் ஆக மோசமான இடம். இந்த வயல் என்ற இடத்தை பார்த்து நரகமே பயப்படுகிறது.
இந்த வயல் என்ற குறிப்பான இடத்தை பார்த்து நரகமே அஞ்சுகிறது. அப்படிப்பட்ட இடம்தான் லிமை யுஹத்திசு ஃபயுகذிபு லியுல்ஹிக பிஹில் கௌம வயலுன் லஹு வயலுன் லஹு. ஒருவர் பேசுகிறார், சும்மா வேடிக்கையாக பொய்யாக பேசுகிறார், பகடிக்கு வேடிக்கைக்கு பொய் சொல்கிறார். அவர் அதை செய்வது ஏன் தெரியுமா? லியுல்ஹிக பிஹில் கௌம, ஒரு சாராரை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக. இவருக்கு 3 தடவைகள்ல வயலுன் லஹு வயலுன் லஹு, இவருக்கு நாசம்தான், இவருக்கு நாசக்கேடுதான், இவர் மோசமான இடத்தை சந்திப்பவர்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே யாரையும் நாங்கள் சிரிக்க வைக்கக்கூடாது. சிரிக்க வைக்க வேண்டும் சந்தோஷமான நிகழ்வுகளின் ஊடாக. அவருடைய திருமணம், அவருடைய ஆண்மகனுடைய சுன்னத், அவருடைய வலிமா, அவருடைய மற்றும் உண்டான சந்தோஷமான நிகழ்வுகள், சுகதுக்கங்கள், சுகமான விடயங்கள், இவைகளுக்கு சென்று உள்ளத்திலே அவரை ஆசை ஊட்டி அவருடைய இடங்களுக்கு சென்று அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவரை மகிழ்வூட்டுவது, அவர் உள்ளத்திலே இத்ஹாலு சுரூர் ஃபீ கல்பி முஸ்லிமின் சதகா. பொதுவாக ஒரு முஸ்லிமுடைய மூமினுடைய கல்பிலே சந்தோஷத்தை நுழைவிப்பதும் ஒரு தர்மம். தபஸ்ஸுமுக அலா வஜ்ஹி அஹீக சதகா, உன் சகோதரனின் முகத்தை பார்த்து நீ புன்னகைப்பதும் தர்மம். இதுவெல்லாம் சந்தோஷ நிலையில் உண்மைக்குண்மையாக ஒரு மனிதனின் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி அவரை சிரிக்க வைக்கின்ற நிகழ்வுகள். ஆனால் இவர் எதற்காக வேண்டி சிரிக்க வைக்கிறார்? பொய், வேடிக்கையாக பொய் சொல்லி, நகைச்சுவையாக பொய் சொல்லி மற்றவரை சிரிக்க வைக்கின்றவருக்கு நாசக்கேடுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதற்கும் நாம் பாவிக்கின்ற உறுப்பு நாவைத்தான். நாவை பயன்படுத்தினால் இந்த நாவால் நாசக்கேடு விளையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் லயகூலுல் கலிமா, இன்னல் அப்த லயகூலுல் கலிமத லா யகூலு லஹா இல்லா லியுல்ஹிக பிஹி பைனன் நாஸ் யஹ்வி பிஹா அபஅத மா பைனஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு மனிதன் மற்றவர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு வார்த்தையை பேசுகிறான். வெறுமனே சிரிப்பூட்டுதல், அதிலே மார்க்கம், மார்க்க விடயம், மார்க்க நிகழ்வு எதுவும் கிடையாது. சும்மா நகைச்சுவையாக எதையாவது பேசி எதையாவது சொல்லி சிரிப்பூட்ட வேண்டும் என்று சிரிப்பூட்டுகின்றவர் இவர் நாளை மறுமையிலே அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையிலே வானம் பூமிக்கிடையிலே உள்ள தூரமளவுக்கு அவர் வீசப்படுவார் என்று வந்திருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய கால் பாதங்களினால் வலிக்கு விடுவதை விட நாவால் வலிக்கு விடுவது மிக மோசமான செயல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காலால் வலிக்கு விழுந்தால் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட விபரீதம் உண்டாகும், அதனால் குறிப்பிட்ட சங்கடங்கள் ஏற்படும், அந்த சங்கடங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனால் நாவால் ஒரு மனிதன் சறுக்கி விழுந்தால் அதை நிவர்த்தி செய்யவே முடியாது, அந்த சங்கடத்துக்கு மாற்றீடும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாங்கள் யாரும் நாவால் வலிக்கு விழுந்து நாளை மறுமையிலே நாசத்தை தேடிக்கொள்ளக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்கமா உக்பா இப்னு ஆமிர், உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தேன். அப்படி சந்தித்த நேரம் நபியிடம் மிக முக்கியமான விடயத்தை கேட்டுக்கொண்டேன். மன் நஜாத், நாயகமே, அல்லாஹ்வுடைய தூதரே, நாளை மறுமையிலே வெற்றி அடைவதற்கான வழி என்ன? நஜாத், வெற்றிக்கான வழி என்ன, வெற்றி என்ன என்று கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள், அம்லிக் அலைக லிசானக வல் யஸஅக பைத்துக வபிகி அலா ஹத்திஅதிக. முதலாவது, உனக்கு நாளை மறுமையிலே வெற்றிக்கான வழி இந்த உலகத்திலே தேவை என்றால், வெற்றி பாதை, வெற்றி வழியை நீ அந்த வழிகளிலே நடை போட வேண்டும் என்றால், வேறு நடை போட வேண்டும் என்றால் அதற்கான வழிகளை சொல்கிறேன். முதலாவது, உன் நாவை நீ அடக்கிக் கொள்வாயாக, அதுவும் உனது வெற்றிக்கான வழி. என்ன வெற்றி? இம்மை மறுமையின் வெற்றிக்கான வழி. இரண்டாவது, உனது வீட்டோடு நீ இருந்து கொள்வாயாக, உனது வெளிச்சோலிகளையும் வெளி தேவைகளையும் குறைத்துக் கொள்வாயாக. வெளிச்சூழல்,
வெளி தேவைகள் எங்களை அதிகமாக பாவத்தில் தள்ளிவிடும். நம்முடைய அதிகமான நேரங்கள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள் கழிந்தால் அது நூறுன் அலா நூர், ஒளிக்கு மேல் ஒளி, பிரகாசத்திற்கு மேல் பிரகாசம், நமது ஈமானுக்கு பிரகாசம், நம்முடைய இபாதாத்துகளுக்கு பிரகாசம், நம்முடைய மூளைக்கு நிம்மதி, உள்ளத்திற்கு அமைதி, ரஹ்மத்துடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளும் வாங்கிக் கொள்ளும் இடம், இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட அருள்கொடைகளை சொல்லலாம். எனவே நம்முடைய வீடுகளில் இருந்து கொண்டு நம்முடைய தேவைகளை செய்து கொள்ளும். அதுபோல வபிக்கி அலா ஹத்திஅத்திக, உன் தவறுகளை நினைத்து நீ அழுவாயாக. தனிமையில் இருந்து உன் தவறுகளை பாவங்களை நினைத்து அழு, இதுதான் வெற்றிக்கான வழி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது சொன்ன விடயம் அம்லிக் லிசானக, உன் நாவை நீ அடக்கிக் கொள்வாயாக, உன் ஆதிக்கத்தில் வைத்துக் கொள்வாயாக. நாவால் நீ வழிக்கு விழுந்திராதே, நாவால் தவறி விழுந்திராதே என்று சொன்னார்கள். எனவே உலக இம்மை மறுமை உலகம் ஆகிரம் என்ற இந்த சிறப்பான இடங்களின் வெற்றிக்கு வழியாக சொல்லப்பட்ட உபதேசங்களில் ஒன்றாக நாம் நாவை பார்க்கிறோம். எனவே இந்த நாவோ நமது உடல் உறுப்பில் மிக சிறிய உறுப்பாக இருந்தாலும் இதன் பெருமானம் மிக மிக பெரியது. இதன் பெருமதி அளவில்லாதது, மட்டுப்படுத்த முடியாதது, அந்த அளவுக்கு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, காலையிலே எல்லா உறுப்புகளும் கண்ணை விழிக்கும் போது எல்லா உறுப்புகளும் விழிக்கிறது. அந்த நேரத்திலே நாவை பார்த்து சொல்கிறதாம், நாவே நீ மட்டும் கவனமாக இருந்துக்க, நீ மட்டும் தவறிவிட்டால் அதனால் சங்கடங்களை சகிக்க போறது நீ மட்டுமல்ல, நாங்களும் சங்கடங்களை சகிக்க வேண்டி வரும். நாவால் நீ எதையாவது பேசினால் அவனுக்கு மற்றவருக்கு அது புரியாமல் போனால், அது தூசணமாக கோபத்தை ஏற்படுத்துகின்ற வார்த்தையாக இருந்தால் அவர் வந்து நீ மறைந்திருக்கக்கூடிய இரண்டு தாடைகளுக்குள் மறைந்திருக்கக்கூடிய நாவாகிய உனக்கு அடிக்க மாட்டான், வெளி உறுப்புகளுக்குத்தான் அடிப்பான் என்று கையும் சொல்கிறது, காலும் சொல்கிறது, கண்ணும் சொல்கிறது, ஏனைய எல்லா உறுப்புகளும் சொல்கிறது. நீ எதையாவது மோசமாக பேசிவிட்டு இரண்டு தாடைகளுக்குள் நீ ஒளிந்து மறைந்து விடுவாய், ஆனால் கஷ்டங்களையும் சிரமங்களையும் சகிக்க போறவர்கள் நாங்கள் தான் என்று எல்லா உறுப்புகளும் நாவை பார்த்து சொல்கிறதாம் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானிஹி, ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய அழகிய இஸ்லாமிய வாழ்க்கை முறைதான் அவனுக்கு தேவையில்லாத விடயங்களை பேசாமல் விடுவது. இது இஸ்லாமிய அழகிய வாழ்க்கை திட்டம் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது, அத்ததுரூன அக்ஸரு மா யுத்கிலுன் நாஸல் ஜன்னஹ் தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் குல்க். அத்ததுரூன அக்ஸரு மா யுத்கிலுன் நாஸன் நார அல் அஜ்வஃபான் அல் ஃபமு வல் ஃபர்ஜ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், சஹாபாக்களே, உங்களுக்கு தெரியுமா அதிகமான மனிதர்களை சுவனத்தில் நுழைவிக்கக்கூடிய அமல் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்ட நேரம் சஹாபாக்கள் வியப்போடு விடை எதிர்பார்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் குலுக், அல்லாஹுவை அஞ்சுவது, அல்லாஹுடைய நினைவில் சதா நேரமும் வாழ்வது, மக்களோடு நற்குணத்தோடு நடந்து கொள்வது. மக்கள் ஒருவரை பார்த்து மற்றவர்கள் பார்த்து இவர் நல்ல மனிதர், பசுமையான மனிதர், இரக்கமான மனிதர், அன்பான மனிதர், யாரையும் நொந்து கொள்ளாத மனிதர் என்று சொல்லும் அளவுக்கு நடவடிக்கைகளை நீ வைத்துக் கொள்வது. இந்த அம்சங்கள் சுவனத்தில் அதிகமாக மக்களை நுழைவிக்கும். அடுத்தது, அதிகமானவர்களை நரகத்தின் நுழைவிக்கும் உடல் உறுப்பை சொல்லவா என்று கேட்ட நேரம் சஹாபாக்கள் வியப்போடு விடை எதிர்பார்த்தார்கள். அதற்கான விடை அல் அஜ்வஃபான், இரண்டு வழிகள். ஒரு வழி நாவு, ஒரு உறுப்பு நாவு, இன்னும் ஒரு உறுப்பு மருமஸ்தானம். இந்த இரண்டாலையும் பாவம் செய்துதான் அதிகமானவர்கள் நரகில் நுழைவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையிலே நாங்கள் நாவின் மூலமாக நல்ல அறுவடைகளை செய்து கொண்டு போனால் நாளை மறுமையினுடைய அறுவடையும்
அல்லாஹ் நமக்கு வழங்குகின்ற சன்மானங்களும் அறுவடைகளும் விளைச்சல்களும் சிறப்பாக இருக்கும். நாவால் மோசமான பாவங்களை அறுவடை செய்து கொண்டு போனால் அல்லாஹுவால் தரப்படுகின்ற சன்மானங்களையும் மோசமாக சந்திக்க வேண்டி வரும். எனவே அந்த வகையிலே நம்முடைய நாவுகளை அடக்கி நல்ல வழிகளை பின்பற்றி, அதாவது இம்மை மறுமைக்கான வழி, வெற்றிக்கான வழி என்ன என்று கேட்ட நேரம் நாவடக்கத்தை பேண வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான விளக்கம் கொடுத்ததற்கு அமைவாக நாங்களும் நாவடக்கத்தை பேணி அல்லாஹ்விடத்திலே நற்பாக்கியத்தை பெற்ற நற்பாக்கியசாலிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, நீ தந்த இந்த உடல் உறுப்புகளை நற்கருமங்களுக்கு பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு நீ பாக்கியம் வழங்குவாயாக. யா அல்லாஹ், நீ தந்திருக்கக்கூடிய இந்த உடல் உறுப்புகளால் பாவங்களை செய்து நாளை மறுமையிலே உன்னுடைய வெறுப்பை அடையக்கூடிய மக்களாக நீ எங்களை ஆக்கிவிட வேண்டாம். யா அல்லாஹ், இந்த நாவடக்கத்தின் மூலமாக நீ எந்த சுவனத்தை தருவதாக வாக்களித்திருக்கிறாயோ அந்த சுவனத்தை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. மௌத் வரைக்கும் இந்த நாவை கட்டுப்படுத்தி நாவடக்கத்தோடு வாழ்ந்த சிறப்பு மக்களாக எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. இந்த நாவினால் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவை நன்றாக சப்தமிட்டு மொழியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நல்குவாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. عباد الله، اتقوا الله تعالى عز وجل وأطيعوه، فأوصيكم ونفسي أولا بتقوى الله، وإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. عباد الله، قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. لم تقولون ما لا تفعلون. كبر مقتا عند الله أن تقولوا ما لا تفعلون. أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون. باركم الله. أقول قولي هذا وأستغفر الله.